குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறது தான் இந்த கதை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபார் தமிழ் ஸ்டோரிஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அது என்னமோ தெரியல, அவளுக்கு இரண்டாவது மகனை பிடிக்கவே இல்லை. மூத்த மகனை பிடிச்ச அளவுக்கு ரெண்டாவது மகனை பிடிக்காததுக்கு என்ன காரணம்னு தெரியல. ரெண்டு பேரையுமே 10 மாதம் சுமந்து தான் பெற்றா. பொதுவாக சொல்லுவாங்க, தலைச்சம்பிள்ள அம்மாவுக்கும் கடைக்குட்டி அப்பாவுக்கும் பிடிக்கும்னு. அது ஏன்னு தெரியல. ஒருவேளை புருஷன் மேலே குத்தம் சொல்கிறப்ப ரெண்டாவது பிள்ளைங்க அப்பாவை சப்போர்ட் பண்ணுறதுனாலையோ என்னமோ அவன் என்ன செஞ்சாலும் தப்பாக தெரியுது அவளுக்கு. அவனும் அதுக்கு தோதா பொறுப்பு இல்லாமல் தான் இருப்பான். வெளியே போகும்போது லைட்டை ஃபேனை அமர்த்த மாட்டான். துணிமணியை கண்ட இடத்துல போட்டு வச்சுருப்பான். ஒரு டாய்லெட்டை கூட சுத்தமாக பயன்படுத்த மாட்டான். ஆனால் மூத்தவன் அதுக்கு நேர் எதிர். அவனுக்கு எல்லாமே ஒழுங்காக இருக்கணும், அது அந்தந்த இடத்துல இருக்கணும். அம்மாவோட தேவையை உணர்ந்து செய்வான். அம்மாவுக்கு வேலைகளில் கூடமாட ஒத்தாசையாக இருப்பான். ஆனால் செலவாளி, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவான். அது ஒரு விஷயமாவே தெரியல அவளுக்கு. மூத்தவனுக்கு கல்யாணம் பேசினப்ப அவன் இருந்தது பெங்களூரில். அங்கே தான் அவனுக்கு வேலை. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கேயே தனி கொடுத்தனம் வைக்க வேண்டியதாக போச்சு. அதில் பயங்கர வருத்தம் இவளுக்கு. கூடவே இருந்து மகனை பார்த்துக்கணும்னு ஆசை. ஆனால் என்ன செய்ய, பெங்களூரில் போய் இருக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா புருஷனும் ரெண்டாவது மகனும் இங்கே இருக்கிறப்ப எப்படி போய் பெங்களூரில் இருக்கிறது? அந்த ஆதங்கத்தில் அடிக்கடி அங்கே போயிடுவா. அப்போ அவன் சொல்லுவான், ஏம்மா வீணா அலையிறீங்க, நாங்கள் உன்னை பார்த்துக்கிறோம், நீ அலைய வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். அங்கே போய் பிள்ளைக்கு நல்லது பொல்லது ஆக்கி போடணும். அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு மருமகளுக்கு தெரியாது. நான் போய் செஞ்சு கொடுப்பேன், அதை அவளுக்கும் கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லுவாள். இது அடிக்கடி நடக்கும். இம்பிட்டுக்கும் அவள் அங்கே போய் டேரா அடிக்கிறது மருமகளுக்கு அவ்வளவா பிடிக்கிறது இல்லை. அதை அவள் பேசுகிறப்பவே தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் இது அவள் பொருட்படுத்துறதில்ல. என் மகனை நான் பார்க்காம யார் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாள். இங்கே அப்பனும் மகனும் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சோ இல்லை வாங்கியோ சாப்பிடுவாங்க. அந்த மகன் மேலே இருக்கிற கரிசனம் இவங்க மேலே அவளுக்கு இல்லை. இதை ஜாடமாடையாக அவள் புருஷன் சொல்லி பார்த்தான். ஆனால் அவள் அதை ஒரு பொருட்டாக மதிக்கிறது கூட இல்லை. இங்கே இருக்கிறப்பையும் எல்லாம் என் தலையை எழுத்து, உங்களை கட்டிக்கிட்டு அழுகணுன்றது, புலம்பிக்கிட்டே தான் எல்லாம் செய்வாள். இது இப்படியே போய்கிட்டே இருக்கிறப்ப ரெண்டாவது மகனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ பொண்ணு வீட்டில் இருந்து இவங்க வீட்டை பார்த்துட்டு, நல்ல பெரிய வீடாக தான் இருக்குது. அடுப்படி நல்ல விசாலமாக இருக்குது. கீழே 2 பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம். கல்யாணத்துக்கு அப்புறம் கீழே ஒன்றா சமைச்சு சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு மட்டும் மேலே போய்க்கலான்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்னப்ப உடனே இவ சொன்னா, அதெல்லாம் சரி வராது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மேலே தனியாக கொடுத்துரும் பண்ணிக்கிட்டோம். ஏதோ 30 வயசாகுது அவனுக்கு, இம்பிட்டு நாள் அவனை வச்சு வளர்த்து எடுத்தாச்சு. மருமக வந்தவொன்னே புதுசாக கல்யாணம் பண்ணனவங்க முன்ன பின்ன இருப்பாங்க, அதுகளை வச்சு சமாளிக்க என்னால் முடியாது அப்படின்னு கராராக பேசினான். இது என்ன புதுசாக இருக்குது? நீங்கள் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தான், உங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு, நீங்கள் தனியாக இருக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு உதவிக்கு ஆள் வேணாமா? உங்களை பார்த்துக்கலன்னா ஊர் உலகம் மருமகளை தானே குத்தம் சொல்லுவாங்க. வந்தவொன்னே குடும்பத்தை பிரிச்சுட்டா, இப்படி எல்லாம் குடும்பத்தை பிரிக்கிறதுக்குன்னே வருதுங்கன்னு சொல்லி எங்களை தானே குத்தம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், கேட்குறவங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். தாயும் பிள்ளைனாலும் வாயும் வயிறும் வேற தான், அவங்கள தொந்தரவு செய்ய எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவோம். சரிங்க, உங்கள் விருப்பம், அதில் நாங்கள் தலையிடலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போன பின்னாடி அவளோட புருஷன் கேட்டான், ஏண்டி நீ சொல்கிறது உனக்கே நியாயமாகப்படுதா? மூத்த பிள்ளைக்கு இங்கேருந்து பெங்களூர் போய் எல்லாம் நான் தான் பண்ணணும்னு சொல்கிற, அவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்கிற, இதெல்லாம் நியாயமா? இவனை கட்டிட்டு வரவளுக்கு மட்டும் என்ன தெரியும்னு நீ கூட இருந்து எல்லாம் சொல்லி கொடுக்கலாம்ல. அவனுக்கு பிடிச்சதை சொல்லி கொடுக்கலாம், சமைச்சு போடலாம். உனக்கு முடியாதப்போ உன்னை ஆஸ்பத்திரிக்கு அவன் கூட்டிகிட்டு போகலாம். 2 சமையல் ஒரே வீட்டில் நடக்கணுமா? அதை ஊர் உலகத்தில் கிண்டல் பண்ண மாட்டாங்களா? ஏற்கனவே அவனை கட்டி அழுதது போதும், இனியும் அவனை கட்டி அழ முடியாது. அவன் பொழப்ப அவன் பார்த்துக்கிட்டோம். இனிமேல் என்னால் அவனுக்கு சமைச்சு கொட்ட முடியாது. இதுதான் என் முடிவு. ஏண்டி இப்படி பேசினா எப்படி பொண்ணு கொடுக்குறவனும் கொடுக்க யோசிப்பான்ல? என்னடா மாமியார் ஒரு மாதிரி பேசுகிறாங்களே, இவங்கள நம்பி தானே பொண்ணை கொடுக்கணும், மருமகளை நல்லா பார்த்துக்குவாங்களா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க.
இருந்து சண்டை வந்து பிரித்து விடுறத விட முன்னாடியே பிரித்து விட்டுறது நல்லது. மருமக கூட சண்டை போட எனக்கு தெம்பில்லை, வயசும் இல்லை, ஆளை விடுங்க. சரிம்மா, நீ சொல்கிற மாதிரியே தனி கொடுத்தனம் வச்சுருவோம். இப்போ சொன்னீங்களே இதுங்க, இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நாட்டு நடப்பு. தனி கொடுத்தனம் அவங்களுக்கு இல்லை, உனக்கு. நீ தனியாக கொடுத்தனம் நடத்திக்கோ, நான் அவங்களோட போயிடுறேன். உன்னை இனியும் என்னால் சமாளிக்க முடியாதுன்னு சொன்ன அவனை பார்த்து வாயடைச்சு போய் நின்னா அவ.